ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மங்கைஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாஸ்டர் செஃப் ஏப்ரான் வின்னிங் ரெசிபி கும்மாயம் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 100 கிராம் உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. உளுத்தம் பருப்பை இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அரிசி இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதே தட்டில் சேர்த்துக்குவோம். 1.5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதே தட்டை சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சுருவோம். இப்போ வறுத்து வச்ச அரிசி பருப்பு உளுந்தெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அதே பேனில் 3/4 கப் பனை வெல்லத்தை இடித்து சேர்த்துருக்கேன். பனை வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் சாதா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு இந்த கப்பாலே 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். அதே பேனில் கருப்பட்டி வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதில் ஸ்வீட் பேலன்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். நான் இதில் இன்னும் 1/2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதை கிளறும் போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கிளறி விடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. பொதுவாக கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தில் கருப்பட்டி சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து இதே மாதிரி கிளறி உளுந்தங்களின்னு செஞ்சு சாப்பிடுவாங்க. இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ பாருங்கள், கும்மாயம் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பேனில் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பு நான் நெய்யில் வறுத்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சூப்பரான கும்மாயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாஸ்டர் செஃப் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மங்கைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.